அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் மற்றுமொரு தாயக களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதை விட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். இன்றைய தாயக களம் நிகழ்வில் நாங்கள் திருமிகு சரவணன் அவர்கள் ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர். அஹ், தற்சமயம் இலங்கை சென்று வந்திருக்கின்றார். அவர் இரு மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர், தமிழ் சிங்கள மொழிகளில் இரண்டிலும் புலமை வாய்ந்தவர். அவர் முன்பிய காலத்திலே வந்து ஜேவிபியினுடைய பாசறையில் காலம் ஒரு கொமரேட், அதாவது அந்த அமைப்பினுடைய ஒரு ஒரு அங்கத்தவராக பணியாற்றியவர். தற்பொழுது அனுரகுமார என்பிபி அரசாங்கத்தில் நடைபெறுகின்ற விடயங்களும் சமகாலத்தில் நடைபெறுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் அவருடைய நேரடியாகவே நாங்கள் பேசி தெரிந்து கொள்வோம். வணக்கம் சரவணன். வணக்கம். வணக்கம் சீவன். வணக்கம். நீங்கள் இப்பொழுதுதான் தாயகம் சென்று திரும்பி இருக்கின்றீர்கள். கொழும்பு, வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லாம் ஒரு பரந்துபட்டு மக்களுடன் தொடர்பு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இரண்டு பக்கம், தமிழ் தரப்பு சிங்கள தரப்பு இரண்டு பக்கத்தினுடைய நிலைமைகளையும் நீங்கள் ஆய்வு செய்யக்கூடியவர், மொழிப்புலமை வாய்ந்தவர். அந்த வகையிலே நீங்கள் தற்பொழுது அவதானித்த விடயங்களை எங்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான விஷயம். நீங்களும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கமும் மற்றவர்களுக்கும். என்னுடைய இப்ப புதிய அவதானிப்பு என்று சொல்லி பார்த்தால், இப்ப பொதுவாக ஒரு புத்தி மட்டத்திலே எழுப்பப்படுகிற கேள்வியிலிருந்து அதை எப்படி நாங்கள் பார்க்கலாம் என்றதை செய்யறது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த இந்த அரசாங்கம் ஒரு வருட நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல அதன் மீதான நம்பிக்கை பற்றிய பிரச்சனை தான் அதிகமாக எழுப்பப்படுகிற பிரச்சனை. அது எல்லா மட்டங்களையும், அது தமிழ் தரப்புல மட்டும் இல்லாமல் தென்னிலங்கையில அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கும், அதாவது இந்த ஒரு மக்கள் ஆணையால வந்த ஒரு ஒரு அரசாங்கம் என்ற வகையில அந்த மக்கள் கொடுத்த அந்த ஆணையை அவர்கள் ஒழுங்காக பின்பற்றுகிறார்களா, அதை மக்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறதா என்றதுதான் இன்றைக்கு இருக்கிற அடிப்படையான கேள்வி. எனக்கு ஒரு நீங்க முதல்ல அறிமுகப்படுத்தும் போது என்னை ஒரு ஜேவிபி ஆதரவாளராக சொன்னது அது ரொம்ப சரி. ஆரம்பத்தில் நான் அமைப்போட இயங்கினது 90 ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு நான் விளையிட்டேன். எனக்கும் அந்த அமைப்புக்கும் இடையில ஒரு நீண்ட காலமாக ஒரு தொடர்பும் கிடையாது. ஈவன் சொல்ல போனால் அது இனவாத லைன் எடுத்த போது, இனவாத பக்கத்துக்கு ஈவன் ஒரு காலகட்டத்தில் யுத்தத்துக்கு தலைமை கொடுக்கிற ஒரு இனவாதத்துக்கே தலைமை தாங்குகிற ஒரு அமைப்பாகவும் அது மாறிய போது நாங்கள் அதை எதிர்த்து இயங்குகிற ஒரு ஆட்களாக நாங்கள் மாறினோம். அது எல்லாத்தையும் மீறி எல்லா கட்சிகள்லையும் நாங்கள் ஒரே மாதிரி, நாங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்காமல் எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு 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 மாற்றங்கள் வரும். சில பேர் நாங்கள் எப்போதுமே எல்லா அமைப்புகளையும் கடந்த காலங்களை பற்றி மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கிறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் அது காலத்துக்கு சில வேளை நல்ல ஒரு அமைப்பாக இருந்து நமக்கு தெரிந்த ஒரு அமைப்பே பிற்காலத்தில் ரொம்ப பிற்போக்கான நமக்கு எதிரான அமைப்பாக மாறும். அது மாதிரி ஜேவிபியும் கூட நாங்கள் அந்த வகையில தான் பார்க்க வேணும். இப்ப இதே பார்வையை நாங்கள் இலங்கையில் ஒரு பாரம்பரிய கட்சிகளை நாங்கள் பார்த்தால், யுஎன்பியோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ பார்த்தா அதுக்கு ஒரு நீட்சி இருக்கு. அது தொடர்ச்சியாகவே அந்த அந்த அதே விதமான சித்தாந்தத்தை பின்பற்ற சக்திகளாக இருக்கிறதால நாங்கள் அதை அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் ஜேவிபியை பொறுத்த வரையில அவர்கள் வளமைக்கு மாறான ஒரு விமர்சனம், சுய விமர்சனம் என்றதை ஒரு சித்தாந்த ரீதியில ஏற்றுக்கொள்கின்ற அதை ஏனைய காடஸ்மார்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு அமைப்பு என்ற வகையில அவர்கள் மாற்றத்தை எதிர்கொண்டாகணும். இல்லையென்றா இன்றைய சூழ்நிலையில ஒரு லிபரலிசத்தை ஏற்றுக்கொள்கிற அமைப்பாக ஏற்றுக்கொள்ற அல்ல, உண்மையில அந்த அமைப்பு முறைக்குள்ள ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாரான ஒரு அமைப்பாக வர முடிந்தது அதனாலதான். ஏனென்றால் 2 முறை ஒரு கிளர்ச்சிகளை ஏற்படுத்திய ஒரு அமைப்பு, அந்த இயக்கம் ஒரு ஒரு ஆயுத ரீதியில ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நம்பின அந்த அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கு பாராளுமன்ற வழிமுறை கூடாக முதல் தடவை இருக்கிற லிபரலிசத்துக்குள்ள இருக்கிற வாய்ப்புக்குள்ளால ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் பார்க்க வேணும். அப்ப அது ஒரு வரலாற்றுல முதல் தடவை ஒரு இடதுசாரி தலைமையில், ஆனால்
அவர்கள் வந்து மிக நெகிழ்ச்சியாக பல கோட்பாட்டு ரீதியில பல விஷயங்களை விட்டு கொடுத்து நிலைமையை புரிஞ்சு அந்த லிபரலிசத்துக்குள்ள உள் வந்த ஒரு அமைப்பாக நாங்கள் பார்க்கணும். அங்கதான் இங்க எங்களுக்கு சிக்கலே இருக்குது. இப்ப நாங்கள் எழுப்புற கேள்வி பொத்தம் பொதுவாக ஏன் அவர்கள் சொன்னபடி செய்யலையே அப்படின்னு சொல்ற இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ள இருந்து கொண்டுதான் பார்க்க வேணும். ஏன்னு சொன்னா இந்த லிபரலிச இந்த இந்த இந்த- இந்த லிபரல் ஜனநாயகத்து தாராள ஜனநாயகவாதத்துக்குள்ள இருக்கிற அந்த கட்டமைப்பை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல இயங்குறன்றது ஒன்று. அவர்களுக்கு இருக்கிற தெரிவு ஒரு சர்வாதிகார மிக தன்னிச்சையான தற்போக்கான ஒரு போக்க ஆட்சிய அதிகாரத்தை கைக்கொள்றதா, அல்லது போனால் இருக்கிற ஜனநாயக வெளிக்குள்ள இருக்கிற வாய்ப்புகளை மிக கவனமாக கையாளுறதா, சட்டத்தின் ஆட்சியை அவர்கள் வந்து பின்பற்றதான்றது. சட்டத்தின் ஆட்சி என்றது வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை கொண்டுதான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுது. அப்ப அதன் அடிப்படையில இந்த இந்த அரசு வந்து அவர்களே நினைத்திராத அளவுக்கு பல பிரச்சனைகளை அவர்கள் இன்றைக்கு எதிர்கொள்றதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் எந்த பக்கத்துல நாங்கள் வந்து ஆம், ஆம், விமர்சனங்களையோ குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அதற்கு எல்லாம் ஒரு கட்டத்துல போயிட்டு முடங்கும். அங்க அதனுடைய ப்ரோசஸ்ல இருக்கிற அந்த நடைமுறை ரீதியிலான இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் ஏராளமான விஷயங்கள் அவர்கள் வந்து இன்றைக்கு இந்த 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 இந்த- இந்த கடந்த 10 மாதங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றி இருக்கிறார்கள் என்றது உண்மை. ஆனால் இன்னும் பல விஷயங்களை தாண்டதுக்கு வந்து அவர்களுக்குரிய அந்த அவகாசம் தேவைப்படுறது வந்து சட்ட ரீதியிலான அவகாசம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 அராஜக ரீதியில் அவர்களால் சட்டத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமையும், இன்னொரு பக்கம் இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த மூலோபாயம் தந்திரோபாயம் என்றது வந்து இந்த மார்க்சிய அரசியல்ல மிக அதிகமாக கைகொள்ற ஒரு இது. இப்போ ஒரு இலக்கை நோக்கி மூலோபாயத்தை நோக்கி நகர்றதுக்கு, அதை நோக்கி கிட்ட நெருங்குறதுக்கு முதல்ல இருக்கிற தடைகளை தாண்டறதுக்கு தந்திரோபாய ரீதியில் எப்படி நகர்றது. ஈவன் இப்ப உதாரணத்துக்கு இன பிரச்சனையை இப்ப இனவாதிகளை எதிர்கொள்றதாக இருந்தாலும் கூட அதுதான் எடுத்த எடுப்புல அவர்கள் மீது கை வைக்க முடியாத அளவுக்கு தான் இலங்கையினுடைய கட்டமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இலங்கையில ஒரு இருக்கிற இனவாத சக்திகளை வந்து அவர்கள் இன்றைக்கு மேல் எழ முடியாத அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மோஸ்ட்லி அதுல ஆங்காங்கு சிக்கல்கள் இருக்குது. அதுகளை வந்து அவர்களால மோஸ்ட்லி அவர்கள் வந்து அது சில விஷயங்களை திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், சில விஷயங்களை மிக பக்குவமாக அதை வந்து கடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றதை என்னால் அவதானிக்க முடியுது. இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லும் போது எனக்கு இருக்கிற தமிழ் சமூகத்துல எனக்கு இருக்கிற ஒரு ஒரு என்னுடைய பார்வையில நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், தமிழ் சமூகத்துக்கு வந்து சரியாக சொல்லப்படுகிற விஷயங்கள், அதாவது சிங்கள அங்க தென்னிலங்கையில நடக்கிற இந்த மாற்றங்கள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் சரியாக போய் சேருதா என்று சொல்லி பார்த்தால் என்னுடைய அனுபவத்தில் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நாளாந்தம் நான் வந்து வாசிக்கிற சிங்களத்துல காண்ற சிங்களத்துல எனக்கு நமக்கு கிடைக்கிற அங்க நடக்கிற மாற்றங்கள் பற்றி எனக்கு கிடைக்கிற விஷயங்களும் அதே இது தமிழ்ல தேடி போனா அதுகள் எல்லாம் அற்ற ஒரு சூழலும் வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்டா, இது ஒரு ஃபெயிலியர், இது ஒட்டுமொத்தமாக இவர்கள் வந்து ஏமாத்தி விட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு போக்கை மட்டுமே கொடுக்கிற ஒரு நிலைமையாக மாறுது. இல்ல இது அதே எங்க இன்னும் ஒரு குறுக்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி உண்டு. யா இப்ப தெற்கிலே நடைபெறுகின்ற அல்லது இந்த மீடியாக்களில் வருகின்ற விடயங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு போய் சேரவில்லை என்று சொல்கின்றீர்கள். அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள், தமிழ் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், இராணுவமயமாக்கல், இந்த நிலங்களை பிடிக்கிறது, பௌத்தமயமாக்கல் போன்ற விடயங்களும் தெற்கு மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றதா? அவர்கள் இந்த விடயங்களிலே தெளிவாக இருக்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது அல்லவா? மிக சரி, மிக சரி, மிக சரி. ஏனென்றால் அந்த 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 பாயிண்ட்டுக்கு வாங்க. உண்மையிலேயே அது அது ரொம்ப சரி நீங்க சொல்றது. இது வந்து நான் அதை வந்து இப்படி பார்க்கிறேன். ஏனென்றால் இலங்கையில கடந்த காலத்துல வந்து சிங்கள சமூகத்துல சிங்கள வாசகர்கள் மத்தியில, சிங்கள சாதாரண சிவில் மக்கள் மத்தியில இந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் நல்ல விற்கிற ஒரு சரக்காக இருந்தது. சந்தையில இலகுவாக விற்கலாம். அப்ப அதை விற்கக்கூடிய அந்த கேள்வி உள்ள அந்த விஷயத்த வந்து எல்லாரும் விற்றார்கள். அப்ப அந்த அந்த விற்கிறன்றது வந்து இருக்கிற இந்த இந்த ஊடக மாஃபியாக்கள் வந்து இலகுவாக அந்த அந்த விற்கிற வேலையை செய்யும் போது அது வந்து இலகுவாகவே அந்த சிவில் சமூகம் வந்து ஒரு மிக கரப்டடான அல்லது போனால் பேரினவாதமயப்பட்ட ஒரு சமூகமாக மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய நிறைஞ்சது. இந்த சிக்கல் வந்து அங்க மட்டும் இல்லை, இதே இது தமிழ் சூழல்லையும் இருந்தது. இப்பயும் நான் சொல்றேன் என்னென்றால் தமிழ்லையும் ஒரு ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்றால்
அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த தமிழ் தேசியத்தை இலகுவாக விற்கலாம் என்று சொல்லி. தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்கிறன்றது ஒரு ஒரு புறம் தமிழ் தேசிய ஐடியாலஜிக்கும் நம்முடைய உரிமைக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கான தேவை இருக்குது, அதற்கான வேலைகளை செய்யணுன்றது உண்டு. இன்னொரு புறம் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு 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 பக்கம் இருட்டடிப்பையும் செய்து கொண்டு அதை செய்யும் போது அந்த அந்த உண்மை அறியாத மக்கள் இலகுவாக வேற முடிவுகளுக்கு இதை வச்சுக்கொண்டு கிடைக்கிற ஃபேக்டை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் முடிவுகளுக்கு வரலாம். ஆனால் ஃபேக்டுகளே எங்களுக்கு கிடைக்காத போது எங்களுக்கு கிடைச்ச ஃபேக்டை வச்சு எடுக்கிற முடிவுகள் போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கல. அது இரண்டு சமூகத்துக்கும் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்று நான் நம்புறேன், என்னுடைய பார்வையில். என்றால் நான் நாளாந்தம் இருபக்க செய்திகளையும் கவனிச்சு கொண்டு வர்றேன் என்ற வகையில் எனக்கு இந்த விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனா இந்த பௌத்த அடிப்படை சிந்தனவாதம் இருக்கும் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முறையில் தீர்வு நினைக்கின்றீர்களா? ஒன்று, இப்ப இலங்கை என்றது சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பு முறையை கொண்ட ஒரு ஒரு அரசு தான். அரசு என்றது அரசு எப்போதும் அது ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தத்துக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற அரசு தான். அந்த அரசுக்கு மேல ஏபிசி என்று சொல்லி கட்சிகள் அரசாங்கங்களை அமைச்சுக்கிட்டு போகும். இப்ப இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு 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 பேரினவாத அரசுக்கு தலைமை தாங்குகிற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு வந்திருக்குது. இனி இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக நான் எப்போதும் பார்க்கறது நபர்கள், சக்திகள் அல்ல, உண்மையில சித்தாந்தம் தான் எங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்று நான் எப்பவுமே நம்புறேன். அப்ப இலங்கையினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தம் இந்த அளவு விரவி அது நிறுவனமயப்படுறதுக்கு ஒரு பெரிய ப்ரோசஸ் நடந்திருக்குது, பெரிய ப்ரோசஸ் நடந்திருக்குது. அது நாளாந்தம் அதை இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை கேப்சர் பண்ணி கொண்டு அல்லது ரிலே மாதிரி அதை எடுத்து மற்றவர்கிட்ட இருந்து தான் கையெடுத்து அதை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் கையளிக்கிற போக்கு தான் இலங்கையுடைய வரலாறு முழுக்க நடந்திருக்கு. அப்படி பார்த்தா இந்த 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 சித்தாந்தத்தை இந்த சித்தாந்தத்துக்கு மேலதான் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே சித்தாந்தத்தை திருப்பி நாங்கள் ரிவர்ஸுக்கு கொண்டு போகணும்னா இதே மாதிரி ஒரு பெரிய ப்ரோசஸ் போகாமல் எதுவுமே சாத்தியம் இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அப்ப 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 இதுக்கு மேல என்பிபி மட்டுமல்ல, அல்லது நீங்களோ நானோ கூட தலைமை தாங்கினாலும் அந்த பேரினவாத அரசுக்கு தலைமை தாங்கிறது வரை ஒரு வழி இல்லை. அதுதான் என்னுடைய பொதுவான நம்பிக்கை. ஆகவே அந்த ப்ரோசஸை தள்ளுறதுக்கு ஒரு அரசாங்கமாக எப்படி தன்னுடைய ரோலை வகிக்க முடியும் என்றதுதான் இருக்கிற ஸ்பேஸுக்குள்ள. நான் நினைக்கிறேன் இருக்கிற ஏற்கனவே இதுவரை வந்திருக்கிற அரசாங்கங்களோட ஒப்பிடும் போது என்பிபி அந்த வேலையில கணிசமான அளவு நகர்த்தும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அது பூர்ணமா நாங்க எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரும்ன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் செய்யாத மாற்றங்கள் கணிசமான அளவு கொண்டு போவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்ல, இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் கை வைத்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க. இந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் டிஎஸ் சிறநாயக்கால டட்லி சிறநாயக்கா, அப்படியே ஜேஆர் ஜெயவர்தனா, பண்டாரநாயக்கா, அப்படியே வந்தவர்கள்லாம் இன்று வரைக்கும் யாருமே இந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகளில் கை வைத்தது கிடையாது. அப்ப இங்க ஒரு கேள்வி எழுகின்ற என்னென்றால், உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க ஊழலுக்காகத்தான் கைது செய்யப்பட்டாரா, அல்லது இந்த என்பிபி அரசு அனுர தோழருடைய அரசு அடுத்த முறைக்கும் தன்னுடைய ஆட்சியை நீடிப்பதற்கான ஒரு யுக்தியாக இருக்குமா? நான் ஓரளவு அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோட உரையாடின அளவுக்கும் அல்லது நான் அவதானிச்ச அளவுக்கும் நான் கவனிச்சது இந்த ரணில் விவகாரத்தோட நான் பண்ணது என்னென்றால், இனி அவர்கள் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்குது ஒரு எல்லா கேஸுகள், நியாயமான கேஸுகள் ப்ரோசஸ் தொடங்கியாச்சு என்றது ப்ரோசஸ் தொடங்கியாச்சு. அப்ப அது ஒவ்வொன்றாக இனி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு தேவையான வேலையில் நடக்கும். ஆனால் இலங்கையில இதை எடுப்புல செய்ய முடியாது. ஒரு ஜனாதிபதி மேல கை வச்சிருவீங்களா என்ற நிலைமை தான் கடந்த நாட்கள்ல ராஜபக்ஷ தரப்பினர் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அதற்கு ஒரு முன்னுதாரணமாக, அதற்கு ஒரு எச்சரிக்கையாக ரணில் அகப்பட்டிருக்கிறார். அவரை இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்குது கடந்த காலங்கள். ஆனால் இதை சிம்பிளா இப்படியான ஒரு முயற்சிக்கே நாங்கள் ஒரு குற்றத்துக்கே நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும், நீதிமன்றத்தால அதற்கு தேவையான நீதியை வழங்க முடியும் என்றது காட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு உண்மையில இதுக்கு எதிராக அணிதிரண்டிருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த வலையில
பிடிபடுறதுக்கு கிட்ட இருக்கிற ஆக்கள் அவங்க எல்லாரும். அப்ப இனி வலைக்குள்ள மாட்டுறது மட்டும்தான். அப்படி இருக்கிற ஆக்கள்லாம் தான் வலைக்குள்ள மாட்டாம இருக்கிறதுக்காகவே எல்லாரும் துள்ளி பிதற்றி ரொம்ப ஆக்ரோஷமா ஏதோ ஒரு ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி வீதியில் இறங்குறத ஆமா நீங்க ஆமா. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சக்திகள் எல்லாம் அதுக்கு தான். ஆனா இப்போ ஒன்று உறுதியா அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னு சொன்னால் இனி கை வைப்பார்கள். எந்த எந்த இதற்கான அந்த இந்த சாக்குப்போக்கு இருக்காது அல்லது விதிவிலக்கு இருக்காது. சட்டம் தண்ட வேலையை செய்யும். அரசாங்கம் அரசாங்க தலைவர் அரசியல்வாதிகள் இதில் குறுக்கிட மாட்டார்கள் என்றது வந்து அவர்கள். ஆனால் அரசியல் ரீதியில் அவர்களுக்கு இருக்கிற பங்கு என்னென்றால் இந்த இந்த உத்தரவாதம் நீதித்துறைக்கும் இந்த சட்டத்துறை இதுகளுக்கு எல்லாம் வந்து எங்களுடைய தலையீடு இல்லாமல் அரசியல் தலையீடு இல்லாமல் உங்களுக்கு இனிமேல் இந்த வேலையில செய்து கொள்றதுக்கான முழு பூர்ண சுதந்திரம் இருக்குன்றதை வந்து உத்தரவாதப்படுத்துகிறது தான். ஆனா அது இந்த இந்த அரசாங்கம் இந்த செய்யுது. இந்த விடயத்திலே இந்த இப்ப ஊழல் சம்பந்தமாக கைது செய்யப்படுகின்ற சிங்கள தலைவர்கள், நீங்கள் இப்ப ரெண்டு மொழியிலேயும் புலமை பெயர்ந்தவரான், ரெண்டு பக்கத்திலே உங்களுக்கு நண்பர்களும் இருக்கின்றபடியால் சிங்கள தரப்பால் இந்த கைதுகள் பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கின்றார்கள்? ஓ, இப்ப இப்ப சிங்கள தரப்புல நான் நினைச்சேன் உண்மையில இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் அணிதிரள்ற பார்த்தா கொஞ்சம் ஒரு கணிசமான அளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்குமான்னு சொல்லி அப்படி இல்லை. என்றால் அன்றைக்கு கூடினவர்களையும் பார்த்தா ஒரு சிறிய தொகை. ஆங்காங்கு இவர்கள் வந்து இந்த கோட்டா கோ கமன்னு சொன்ன மாதிரி அனுர கோ கம இந்த போஸ்டர்களையும் எடுத்துக்கொண்டு ரோட்ல வந்து போறவர்கள் வந்து பார்த்தா ஒரு 10-15 பேர் கொண்ட குழுக்கள் எங்கெங்கேயோ அகப்படுற அந்த மாதிரி வீடியோக்கள் தான் தெரியுது. என்றால் ஒரு பக்கம் அந்த இது வந்த வேகத்திலேயே எதிராக எல்லாரும் அடிக்க தொடங்கிட்டாங்க. அது சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து அவர்களை வந்து கோண பண்ற வேலை மறுபக்கம் நடந்தது. ம். சட்ட ரீதியில் அதுக்கான நியாயங்களையும் சொல்ற தரப்புகள் வந்து ஊடகங்கள் முழுக்க பெருகி இருந்தார்கள். அதாவது இந்த ரணிலுடைய கைதுக்கான நியாயங்களையும் இந்த இவர்கள் வந்து அநியாயக்காரர்கள் எல்லாரும் ஒன்று கூடினதும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சமிக்கை. அப்ப ம். ஆகவே ஒரு தென்னிலங்கையினுடைய அல்லது சிங்கள தரப்பினுடைய எதிர்வினை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு இன்னும் அரசுக்கு சாதகமாக தான் இருக்குன்றது என்னுடைய அவதானிப்புல நான் கண்டது. நான் ஆனா மாறிதான் நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் அரசுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் போல தெரியுதுன்ற மாதிரி. ஆனால் இந்த இந்த 2-3 நாட்கள்ல இருக்கிற ரெஸ்பாண்டுகள் எல்லாம் பார்த்தா அப்படி இல்லை. ம். ஏன்னா தென்னிலங்கையிலே உள்ள இந்த பெரும் அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராஸ் ரூட் லெவல்லையும் அந்த மக்களை தங்கள் பக்கம் வைத்திருப்பவர்கள் வந்து இந்த ஜேவிபி அல்லது என்பிபி என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சியாகத்தான் இருக்கின்றது இன்று வரைக்கும். அந்த ஆரம்பத்தில் இவர்கள் எந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவலில் மக்களுடைய ஆதரவை பெற்றார்களோ அந்த ஆதரவு தென்னிலங்கையில் இன்னும் இருக்கின்றதா? ஏனென்று சொல்லி சொன்னால் இன்று வடக்கு கிழக்கை பார்த்தீர்கள்னு சொன்னால் அனுரகுமார வந்து ஒரு நல்லெண்ண சமிஞ்சையும் தமிழ் பக்கத்திலே காட்டவில்லை. குறைந்தது இந்த அரசியல் கைதிகளாவது வந்த உடனே அது ஆட்சிக்கு வந்த கையோடு அவர் விடுதலை செய்திருக்க வேண்டும். அது கூட நடைபெறவில்லை. அப்போ தமிழ் தரப்புகளில் வடக்கு கிழக்கில் உள்ள இந்த அறிவியலாளர்களோட நாங்கள் பேசும் பொழுது அடுத்த முறை அடுத்த தேர்தலிலே அனுபவ இங்கு வருவது கடினம் என்றுதான் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அப்போ தென்னிலங்கை இப்பவும் இந்த கிராஸ் ரூட் லெவலில் இந்த மக்கள் இவர்களுடன் தான் இருக்கின்றார்களா? இப்படி நான் இந்த விஷயத்தை ஒரு பொத்தம் பொதுவாக எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் எந்த ஒரு அரசும் ஒரு அரசாங்கமும் பதவிக்கு ஏற்றதுக்கு பிறகு ஒரு நல்லெண்ணத்தோட ஆட்சி செய்ய முடியறதில்ல. பல விதமான எதிர்ப்புகளோட தான் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு எதிர்ப்பு மனநிலை இந்த எதிர்ப்புகள் வர தொடங்கிடும். என்றால் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு அரசாங்கம் வந்து இருக்க முடியாது உலகத்தில் எங்கேயுமே. ம். ஆகவே இலங்கையையும் அல்லது என்பிபியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. வேகமாகவே அதை எதிர்பார்த்தது தான். இதை விட நான் எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால் மிக முக்கியமாக இந்த சிவில் நிர்வாகத்துறை தான் இந்த ஆட்சியை கொண்டு வர்றதுல மிகப்பெரிய பங்கு வகித்த ஒரு சக்தின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியும் இந்த சிவில் நிர்வாகத்துறையினர் மீது தான் பெரிய கை வைக்க வேண்டி வரும். ஏனென்றால் சிஸ்டம் சேஞ்ச்ன்றது அங்கதான் பெரிய அளவுல செய்ய வேண்டி வரும். அப்ப அதை செய்யும் போது அவர்கள் மத்தியிலிருந்து வர்ற எதிர்ப்பு இந்த அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகுதுன்றதை நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம். அதே மாதிரி இப்ப அதெல்லாம் வர தொடங்குது. அப்ப இந்த அதிருப்திகள் எல்லாம் வந்து இந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் கணிசமான அளவு அதிகரிப்பார்கள், கூடுவார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் நிச்சயமா நடக்கும். அதுபோல இந்த ஒவ்வொரு தரப்பும் தங்களுக்கான கோரிக்கைகளை வந்து எதிர்பார்த்திருந்த அந்த அந்த சக்தி நான் நினைக்கிறேன் வந்து கடந்த காலம் இப்ப வடகிழக்கு விஷயத்தை வடக்கு கிழக்கு இப்ப தமிழ் மக்களை பொறுத்த வரையிலையும் ஏனைய அரசாங்கங்களோட ஒப்பிடும் போது வந்து நான் திருப்பி நான் சொல்றேன் ஒப்பிடுறது தான். ஏன்னா இந்த அரசாங்கத்தை நான் பெரிதாக நம்புங்கன்னு சொல்லி அப்படி அந்த அளவு இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நாங்கள் பார்க்கலாம். அப்ப கடந்த 76 ஆண்டுகளுக்குள்ள நான் நினைக்கிறேன் என்பிபி வந்து ஒரு கணிசமான அளவு ப்ரோக்ரஸை வந்து காட்டுது.
ஒரு ம். நல்லெண்ணத்தை காட்டுது. எதிர் ஒரு சிங்கள பௌத்த சக்திகள் வந்து இழவிடாதபடி சட்ட ரீதியில ஒரு ஒரு பாதுகாப்பு கணிசமான அளவாவது அது வழங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல வடகிழக்குலையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் வந்து கணிசமான அளவு அவர்கள் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறார்கள். அது நாளாந்தம் நாங்க பார்க்கிறோம். அது வந்து நானே நிறைய இந்த இந்த நிறைய எல்லாம் ஒரு ஒரு கணிசமான அளவு டிபார்ட்மெண்ட்டுகளோடலாம் காய்க்கும் போது அவர்கள் வந்து வடக்காக ஒதுக்கப்படுற விஷயங்களும், அதாவது நிதி உள்ளிட்ட விஷயங்கள் வந்து திருப்பி வந்துருமான்னு அவர்கள் சிங்கள அதிகாரிகளே நல்ல அதிகாரிகள் லே ம். ஒரு ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு விமர்சனமாகவும் வைக்கிறாங்க. அப்படி வந்துடக்கூடாது, கொடுக்கறது ஒழுங்கா அவர்கள் பயன்படுத்தணும். ஆனால் அவர்கள் வந்து இப்ப எனக்கு சில உதாரணங்களே சொன்னாங்க. இப்ப எங்களுக்கு அது டைம் காணாது. இல்லைன்னா நான் உதாரணங்களே சொல்லுவேன். இன்னென்ன இடங்களுக்கு இன்னது போனது. ஆனால் அது பயன்படுத்தப்படாமல் அப்படியே கிடக்குது. திருப்பி வந்துச்சேன்டா அது அநியாயம். அப்ப ஒரு அந்த மாதிரியான வந்து பல உதாரணங்கள் என்னட்ட இருக்குது. அப்ப அது ஒரு பக்கம். மற்றது நான் நினைக்கிறேன் இப்ப செம்மணி விஷயத்துல ஒரு சிறு சிறு இடங்கள்ல சில விமர்சனங்களை நான் கண்டிருக்கிறேன். அது சம்மந்தமான ப்ரோசஸ். ஆனா செம்மணி விஷயத்திலயும் வந்து ஒரு அது 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 பூர்ணமாக அது விசாரிக்கப்படணும். அது சம்பந்தமான வேலைகள் வந்து நடக்கணும். அது தடையில்லாம நடக்கணும்ன்றதுல வந்து அவர்கள் கவனமாகவே இருக்கிறத வந்து ம். நான் ம். கவனிக்கிறேன். என்ன பொறுத்தவரையில நான் அப்படிதான் பார்க்கிறேன். ம். அம் அ ஈவன் அது வந்து இப்ப தமிழ் தரப்புல அது வந்து ஒரு சர்வதேச அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்ற விஷயத்த வந்து இவர்கள் இனி எப்படி அத எதிர்கொள்வார்கள்? அதை எப்படி பார்ப்பார்கள்ன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு இந்த இது இது மட்டும் இல்லாமல் ஏனைய இடங்கள்லயும் வந்து தோன்றது அல்லது அது சம்பந்தமான ஆராய்றது பத்தி எல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை தான் இவர்களுக்கு ஆனா இருக்குன்றது இந்த மட்டும் வரைக்கும் நம்ம இந்த பார்க்கணும். வரைக்கும் அந்த ம். செம்மணியிலேயே ம், அந்த மனிதாபிமான ரீதியான போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிய பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று வரைக்கும் 148 எலும்புக்கூடுகள் வந்து அங்கே தோண்டி எடுக்கப்பட்டும் எந்த விதமான எலும்புக்கூடு அந்த எச்சங்களும் வந்து ஒரு கார்பன் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதாக தெரியவில்லை என்று. ம். அப்ப இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றது. உண்மையிலேயே நேர்மையாக இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு இந்த அதுக்கு இந்த இந்த குற்றங்களில் இந்த இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிக்கப்படுவார்களா அல்லது இது அப்படியே ஒரு கண்துடைப்புக்காக தோண்டி எடுத்து விட்டு அப்படியே மூடி மறைத்து விடுவார்களா என்றது கூட ஒரு ஒரு சந்தேகமான பார்வையுடன் பார்க்க வேண்டியுள்ளது. Yeah. இதனுடைய முடிவு சம்பந்தமாக நமக்கு இப்போதைக்கு வந்து ஆருடம் கூற முடியாவிட்டாலும் கூட இந்த ப்ரோசஸ வந்து செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்குதா அல்லது தடைகளை ஏற்படுத்துதா, ஏனைய சிங்கள சக்திகள் அங்க வந்து ஏதாவது பண்றதுக்கு வந்து இடம் கொடுக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் நான் இதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது அங்க வந்து எந்த ஒரு சிங்கள சக்திகளும் வந்து இதை குழப்புறதுக்கான வழிகள அல்லது போனால் வாய்ப்புகள இந்த அரசாங்கம் குடுக்கையில. நான் அங்க உள்ளவர்களை செம்மணிக்கு நான் நேரடியா போகாட்டியும், அதுல சம்பந்தப்பட்ட வேலை செய்தவர்கள் எல்லாம் நான் யாழ்ப்பாணத்துல சந்திச்சேன், சில பேர. ம். அப்ப அவர்கள்ல ஒரு சில விமர்சனங்களையும் சொன்னார்கள். அரசாங்கத்தின் மீது ஒரு சில விமர்சனங்கள். ஆனா, மோஸ்ட்லி வந்து இது ஒரு ஒரு சுதந்திரமாக இது வந்து இன்றைக்கு இந்த இந்த இது சம்பந்தமான அம் பம் ப இந்த இந்த ஆய்வுகள் நடக்கிறது சம்பந்தமாக பாசிட்டிவான இதுகள் தான் நமக்கு கிடைச்சது. சில இடங்கள்ல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அந்த சிஐடிஸ் வந்து அங்க கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால வேலைகள் செய்ய முடியலன்னு சொல்லி. ஆனால் அது வந்து உண்மையிலே எல்லா இப்ப இப்ப அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட அ ஒட்டுமொத்தமா செய்ய ம். முடிச்சு போட முடியுமோன்னு எனக்கு தெரியல. என்றால் ஒரு ஒரு பக்கம் இந்த 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 போலீசார் மட்டத்தில, சிஐடி மட்டத்தில அந்தந்த குழப்புறதுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, சில நேரங்கள்ல செய்யக்கூடும். ஆனா, அத வந்து நாங்கள் ஒரு 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 ஒழுங்கு கூடாக நாங்கள் வந்து முறையிட்டு அத சரி செய்யலாம்ன்னு நான் நினைக்கிறேன். அது அங்க இறுதியாக அங்க நாங்கள் இறுதியாக நிறைவு செய்கிற நேரத்தை நிறைகிறபடியாக இறுதியாக மிக சுருக்கமாக சொல்லுங்கள். 2 கேள்விகள். ஒன்று, தற்பொழுது அனுரகுமார் அவருடைய அரசு வந்து இந்த இலங்கையினுடைய யாப்பு மாற்றம் சம்பந்தமாக தாங்கள் வேலை செய்வதாக சொல்லியுள்ளார்கள். அது இருக்கிற யாப்பை திருத்தப் போகின்றார்களா அல்லது புது யாப்பு இயற்றப் போகின்றார்களா என்பது தெரியவில்லை. இது பற்றி நீங்கள் அறிந்தீர்களா? ஒன்று. இரண்டாவது வந்து இன்றைய இன்றைய கருத்து கணிப்பின்படி ஒரு எலெக்ஷன் நடந்தால் என்பிபி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருமா? ஆ முதலாவது கேள்விக்கு அம் அ அதாவது அரசியலமைப்பு வந்து இவர்கள் ஏற்கனவே சொன்னது போல புதிய அரசியலமைப்பு வந்து மாற்றப்படும். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு வந்து பயப்படாம 3ல் 2 பெரும்பான்மை இருக்குதுன்றது ஒரு முக்கியமான சமிக்ஞை. ஆகவே அவர்கள் வந்து முழுமையாக மாற்ற முடியும், மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை தான் அவர்கள் குடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றது முதலாவது பதில். 2வது வந்து நீங்க கேட்டது இந்த என்ன என்ன சொன்னீங்க? இன்றைய கருத்து கணிப்பு இன்றைய கருத்து கணிப்பு. ரைட். ஆமா. இந்த திருப்பி ஒரு அ இந்த இந்த அரசாங்கத்துக்கான திருப்பி ஒரு ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா, திருப்பியும் ஒரு மெஜாரிட்டியோட
ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது. அது இன்னும் இலக்கே இல்லைன்றது என்னுடைய பார்வை, என்னுடைய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் ஒழுங்கான மாற்று இன்னமும் இல்லையே. இந்த இந்த அரசை வீழ்த்துறதுக்கு இன்னும் ஒழுங்கான மாற்று ஒன்று முன்வைக்கப்படுற பட்சத்துல தான் அங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழலாம்னு சொல்லலாம். ஆனா அதுக்கான மாற்று இல்லை இதுவரை. அப்படி எதிர்காலத்தில் இந்த மாற்று உருவானா மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்தை நீக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பாட்லி சம்பிக்கிறானவக்க இன்றைக்கு ஒரு சிங்களத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார், இன்னும் 1 வருஷம் தாங்காது இந்த அரசாங்கம். என்னுடைய கணிப்பின்படி இனி இன்னொரு அரசாங்கமும் அமையும். இந்த அரசாங்கம் போய் 5 வருடம் போய் பிறகு இன்னொரு அரசாங்கமும் அமையும். அதுக்கு பிறகு வேணுமெண்டா சில வேற மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் இன்னொரு அரசாங்கமும் நிச்சயம் அமையும் என்றது என்னுடைய நம்பிக்கை. நல்லது சரவணன், நீங்கள் இன்று அந்த நேர்காணலில் எங்களுக்கு கலந்து கொண்டு நீங்கள் தற்சமயம் தாயகம் சென்று வந்த விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.